இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 30 மே 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழ் ஈழ நாட்டில் அத்துமீறி நுழைந்த ராஜபக்சேயின் ராட்சச ராணுவத்தினர் தமிழ் ஈழ மக்களை கொடுமைப்படுத்தி கொல்வதை கண்டித்து ஆஸ்திரேலியாவில் மாபெரும் மனித சங்கிலி ஊர்வலம் நடைபெற்றதாகவும் இதில் ஆயிரக்கணக்கான தமிழ் ஈழ சுதந்திர போராட்ட வீரர்கள் கலந்து கொண்டதாக மெல்போர்னில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பிரிட்டனில் உள்ள ரிம் மார்டின் என்பவர் கடந்த 12 நாட்களாக உண்ணாவிரத போராட்டம் இருந்து வருவதாகவும் தமிழ் ஈழ நாட்டில் அப்பாவி தமிழர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கும் ராஜபக்சேவை கண்டித்து அவருடைய உண்ணாவிரதம் பிரிட்டனில் தொடர்ந்து வருவதாக லண்டனில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் தன்னுடைய அமைச்சரவை கூட்டத்தை டெல்லியில் கூட்டி இன்று ஆலோசனை நடத்தியதாகவும் புதிய சபாநாயகரை தேர்ந்தெடுப்பது பற்றியும் ஜனாதிபதி உரையில் வரவேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திருமதி ஹில்லரி கிளின்டன் அவர்கள் இந்திய வெளியுறவு அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு எஸ்.எம். கிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்ததாகவும் இந்தியாவுக்கு வரும் ஜூலை மாதத்தில் பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியா நாட்டில் படித்துக் கொண்டிருக்கும் இந்திய மாணவர்கள் மீது இனவெறி தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தி உள்ளதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் உள்ள குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழகம் சார்பாக இந்தி சூப்பர் ஸ்டார் திரு அமிதாப் பச்சன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட டாக்டர் பட்டத்தை அவர் வாங்க மறுத்து விட்டதாகவும் இனவெறி தாக்குதலால் இதை தவிர்த்து விட்டதாக மும்பையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ரஷ்யா வைத்திருக்கும் பெரும் எண்ணிக்கையிலான ரசாயன ஆயுதங்களை அழிப்பதற்கான தனியாக தொழிற்சாலை ஒன்றை சைபீரியாவில் திறக்கப்பட்டுள்ளதாகவும் இத்திட்டத்திற்கு நிதியின் ஒரு பகுதியை அமெரிக்கா அளிக்கிறது என்று மாஸ்கோவில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சூடான் நாட்டில் இரு பிரிவினரிடையே நடந்த பயங்கர மோதலில் கடந்த ஒரு வாரமாக நடந்த மோதலில் 250 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஒரு அதிர்ச்சி தகவல் சூடான் நாட்டிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. வடகொரியா நாடு அணு ஆயுதத்தை அதிக அளவில் தயாரிப்பதை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என்று அமெரிக்காவின் ராணுவ செயலர் திரு கேட்ஸ் அவர்கள் செய்தி வெளியிட்டுள்ளதாக வாஷிங்டனிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 30 மே 2009 பிற்பகல் 2:30 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் போக்குவரத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தின் மேற்கு பகுதியில் கேரளா ஒட்டிய பகுதிகளில் மேகமூட்டங்கள் அதிகம் காணப்படுகின்றன. சென்னையில் மேகமூட்டங்கள் எதுவும் தெரியவில்லை மற்றும் தென் மாவட்டங்களில் மேகமூட்டங்கள் அதிகமாக இருக்கின்றன. மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பட் சென்னையில் வெயிலின் தாக்கம் இன்றும் அதிகமாக இருந்ததாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.